Welcome to Abhi Classes YouTube channel. In this video, we are going to see about CA Foundation Economics Paper 4 Chapter 2, that is Theory of Demand and Supply Chapter da paakaporom. Adla Unit 1, the Law of Demand and Elasticity of Demand. In the topic da in the video la complete paakaporom. So let's move on to the video. So நம்ம chapter குள்ள போறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த chapter படிக்க போறோம்ன்றத first introduction மாதிரி பார்க்க போறோம். So theory of demand and supply. Demand supply படிச்சு எனக்கு என்ன வரப்போகுது. ஸோ அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். டிமாண்ட் சப்ளைன்னு எக்கனாமிக்ஸ் புக் நிறைய பேருக்கான ஒரு டவுட் வந்து எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு தியரி சப்ஜெக்ட் படித்து நமக்கு என்ன யூஸ் இருக்க போகுது, யாரோ எழுதி வச்ச டெஃபினேஷனை படித்து நமக்கு என்ன யூஸ் இருக்க போகுது நீங்கள் நினைப்பீங்க. பட் அது வந்து ப்ராக்டிக்கல் லைஃபோட நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து தியரி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் எதுக்கு, சப்ளை எதுக்கு, ஸோ இது நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அதை பற்றிலாம் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்க்க போகிறோம். So chapter 2 la unit 1. So in the unit வந்து என்னென்ன கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ல கம்ப்ளீட்டாக கவர் ஆகும் அண்ட் லாஸ்ட் யூனிட் வந்து சப்ளை கவர் ஆகும். ஸோ டிமாண்டில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் டிமாண்ட், இது எல்லா டாபிக்ஸும் நம்ம லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் டு த இன்ட்ரடக்ஷன் பார்ட். So first let's see the learning objectives of this unit. So first topic is explain the meaning of demand. So first topic demand na enna meaning paaka porom. So next is describe what are the determinants of demand paaka porom. Law of demand na enna paaka porom. Difference between the movement along the demand curve and shift adha pathila. Demand curve vandu shift agudla period of time ku inda shift la irundhu right side or left side move agudla. So adha pathila yen paaka porom. Define and measure of elasticity pathi paaka porom. So apply the concepts of price. இந்த மாதிரி எலாஸ்டிசிட்டிலே வேரியஸ் எலாஸ்டிசிட்டிஸ் இருக்குது. ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி, கிராஸ் எலாஸ்டிசிட்டி, இன்கம் எலாஸ்டிசிட்டி, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியராக பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டிலே நமக்கு என்னென்ன டிட்டர்மினன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் இன் பிஸ்னஸ். ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்னா ஃப்யூச்சரில் இந்த டிமாண்ட் எவ்வளோ இருக்கும், இந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் எவ்வளோ இருக்கும், ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம இப்போவே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணோம். ஃபோர்காஸ்ட்னா ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்றது நம்ம இப்போவே வந்து திங்க் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட், பிஸ்னஸில் வந்து டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். டிஸ்கிரைப் த வேரியஸ் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ். இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்காஸ்டிங்னு பார்த்துட்டு எப்படிலாம் நம்ம ஃபோர்காஸ்டிங் பண்ணலாம் அப்படின்ற டெக்னிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் தான் இந்த யூனிட்டில் we are going to cover. ஸோ டிமாண்ட்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த டிமாண்ட்ன்றது எதுக்கு தேவை, ஸோ அது வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் ஆகுன்றதை நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் வச்சு ஈஸியாக நம்ம படிக்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த கம்ப்ளீட் யூனிட்டை படிக்க போகிறோம். Aroma Tea Limited is considering diversifying its business. So diversifying its businessனா அது வந்து ஒரு டீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியாக இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் டைவர்சிஃபை பண்ணணும், இன்னும் வந்து பெரிய லெவலில் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க இப்போ. ஸோ மீட்டிங் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர் இஸ் கால். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. வெல் டிஸ்கஸிங் த மேட்டர் ராஜீவ் அகர்வால். ஸோ இங்கே வந்து கம்பெனினாலே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ராஜீவ் அகர்வால் ஆஃப் அரோமா டீ லிமிடெட். அவர் வந்து கேட்குறாரு, யாரை, சஞ்சீவ் பந்தாரியை கேட்குறாரு. ராஜீவ் அகர்வால் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில். ஸோ அவருக்கு தான் கம்ப்ளீட் பவர் இருக்குது. அவர் வந்து சஞ்சீவ் பந்தாரி, தட் இஸ் ஹீ இஸ் அ மார்க்கெட்டிங் ஹெட். மார்க்கெட்டிங்கில் என்னென்னலாம் நடக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சு அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் தான் சஞ்சீவ் பந்தாரி. ஸோ அவரை வந்து கூப்பிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. என்னென்ன கொஸ்டின்ஸ்னால் இது வந்து அப்படியே லைவாக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கம்பெனியில் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, வாட் டு யூ திங்க் சஞ்சீவ், ஷுட் வி என்டர் இன்டு க்ரீன் டீ பிஸ்னஸ். ஸோ க்ரீன் டீ பிஸ்னஸில் நம்ம என்டர் பண்ணலாமா வேணாமா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ க்ரீன் டீ பிஸ்னஸில் நம்ம என்டர் பண்ணலாமா வேணாமா, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு மார்க்கெட்டிங் ஹெட் கிட்ட. வாட் டஸ் த மார்க்கெட் பல்ஸ் சே. மார்க்கெட்டில் இப்போ பல்ஸ் என்ன சொல்லுது, ஸோ இது வந்து நம்ம என்டர் பண்ணலாமா வேணாமா, மார்க்கெட்டில் இப்போ டிமாண்ட் இருக்குமா இருக்காதா, ஸோ அதை பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு ஹீ இஸ் ஆஸ்கிங். ஹூ ஆல் ஆர் தேர் இன் திஸ் மார்க்கெட். ஸோ க்ரீன் டீ ப்ரொடியூஸ் பண்ணுற மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, ஹூ ஆர் த காம்படிட்டர்ஸ் இன் திஸ் மார்க்கெட்னு கேட்குறாரு. ஹவ் வில் த டிமாண்ட் ஃபார் க்ரீன் டீ அஃபெக்ட்ஸ் த டிமாண்ட் ஃபார் ஆர் பிளாக் டீ. ஆல்ரெடி அரோமா லிமிடெட் இஸ் ப்ரொடியூசிங் த பிளாக் டீ. ஸோ வந்து நம்ம க்ரீன் டீ இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பிளாக் டீயை அஃபெக்ட் பண்ணுமா, ஸோ அதோட டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்குறாரு.
இஸ் green tea a luxury goods or it is a necessity? எப்படி நம்ம வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? இது வந்து இப்போ நார்மலாக நம்ம டெய்லி நெசசிட்டியாக நம்ம டீ குடிக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி க்ரீன் டீ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? ஆர் இல்லைனா அது ஒரு லக்ஸுரி குட்ஸாக ரொம்ப ரிச் பீப்புள் தான் க்ரீன் டீ குடிப்பாங்க, அந்த மாதிரி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்ட்டு அவருடைய ஒப்பீனியனை கேட்குறாரு. வாட் ஆர் த கீ டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் க்ரீன் டீ? ஸோ க்ரீன் டீயோட டிமாண்ட்க்கு என்னென்ன பேசிக் டிட்டர்மினன்ஸ் இருக்கும் அதை பற்றிலாம் எனக்கு கொஞ்சம் ஒப்பீனியன் கொடுங்கன்னு கேட்குறாரு. வில் காஃபி ட்ரிங்கர்ஸ் ஆர் சாஃப்ட் ட்ரிங்க் ஷிஃப்ட் டு க்ரீன் டீ? காஃபி குடிக்கிறவங்க இல்லைன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ரெகுலராக கன்சியூம் பண்ணுறவங்க க்ரீன் டீக்கு டிமாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்களா, ஷிஃப்ட் ஆவாங்களா அப்படின்னும் கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ நிறைய பேர் வந்து க்ரீன் டீ குடிக்கிறதுக்கு வருவாங்களா அப்படின்றதும் கேட்குறாங்க. இந்த ஆன்சர் டு ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மார்க்கெட்டிங் ஹெட் வந்து ஆன்சர் பண்ணணும்னா அவருக்கு வந்து எதை பற்றின கான்செப்ட் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்ட் பற்றின கான்செப்ட் கம்ப்ளீட்டாக அவருக்கு தெரிஞ்சாதான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர்ல. ஸோ த ஆன்சர் டு ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் வில் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ப்ரைஸ் அண்ட் பொசிஷன் ஆர் பிராண்ட் இன் திஸ் மார்க்கெட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணாதான் இந்த க்ரீன் டீ வந்து நம்ம இவ்வளோ ப்ரைஸ்க்கு விற்கலாம், எந்த பொசிஷனில் ஆர் எந்த பிராண்ட் நேமில் நம்ம விற்றா நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், ஸோ அந்த டிசிஷன் நம்ம எடுக்கணும்னா இதுக்கு எல்லாமே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் வி ரஷ் இன் டு திஸ் லைன், ஸோ நம்ம வந்து அதோட ப்ரைஸ் பற்றி ஆர் அதோடைய பொசிஷன் ஆர் அதோடைய பிராண்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. ஐ வாண்ட் அ ரிப்போர்ட் ஆன் எக்ஸாக்ட்லி why you believe green tea will be the star of a company in this coming 5 years. ஸோ நீங்கள் வந்து green tea introduce பண்ணலான்னு எல்லாரும் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. ஸோ green tea நம்ம introduce பண்ணால் நம்ம கம்பெனியில் அது ஒரு ஸ்டார் ப்ராடக்டாக இருக்கும் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? why you are thinking that it will be a star product for a companyன்ற ஒரு ரிப்போர்ட் எனக்கு கொடுங்கன்னு வந்து கேட்குறாரு. So as an entrepreneur of a firm or as a manager of a company, you would often face situations in which you have to answer இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு பிஸ்னஸ் ஒரு ஃபேர்மை நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க. why do price changes when events such as weather changes, war pandemic எல்லாம் வருதுல்ல, அப்புறம் ஏன் ப்ரைஸ் அந்த டைமில் ரொம்ப சேஞ்ச் ஆகுது? ஸோ எந்த ரீசன்ஸ்னால சேஞ்ச் ஆகுது அதை பற்றிலாமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். why is it that some producers are able to charge higher prices than others? So for this we can take the example of certain most popular companies such as Apple companies. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க வந்து எவ்வளோ ப்ரைஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாலுமே கன்சியூமர்ஸ் வந்து அதை வாங்கணும் தான் நினைப்பாங்க, அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து சர்டன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க ப்ரைஸ் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் அவங்களுடைய டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாமல் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றியும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்சர் டு தீஸ் and thousands of other questions can be found in this theory of demand and supply. ஸோ இதுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்ததில்ல, ஒரு க்ரீன் டீன்ற ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கே இவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் முடியும். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? ஸோ அதுக்கான பேசிக் நாலேஜ் நமக்கு என்ன வேணும்னா we should have the knowledge about the theory of demand and supply. இதுதான் வந்து நம்மளோட கம்ப்ளீட் சாப்டர். ஸோ இன்ட்ரடக்ஷன் இதுதான். டிமாண்ட் சப்ளை எதுக்கு நமக்கு தேவைன்னா இதெல்லாம் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், இது தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம். The market system is governed by market mechanism. So market வந்து market mechanism கீழே தான் work பண்ணுது. So complete market ன்னு எடுத்தீங்கனாலே 2 concepts தான் இருக்கும். market demand and supplyன்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் market can't able to exist. So marketனா என்ன? is a place where consumers buy, suppliers வந்து செல் பண்ணுவாங்க, consumers வந்து வாங்கிட்டு போவாங்க, அதுதான் market. So demand supply. So consumers கிட்ட demand இருக்கும், suppliers கிட்ட supply இருக்கும். So the demand and supply தான் 2 main factors. So demand and supply are the forces that make market economy work. So market economy ஒன்று ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? demand and supply. These two together determine the price and quantity. So demand and supply தான் நம்ம price and quantity for the commodity or servicesக்கு determine பண்ணுறது என்னது? demand and supply தான் determine பண்ணுது. while buyers constitute a demand side. So என்ன demand sideல யார் இருக்காங்க? buyers. supply sideல யார் இருக்காங்க? sellers. So buyers and sellers தான் வந்து complete market control வச்சிருக்காங்க. Since business firms produce goods and services to be sold in the market, it is important for them to know how much of their products would be wanted by the buyers during a
given period of time. நம்ம just வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி மட்டும் விட்டுறாமல் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு, பையர்ஸ் கிட்ட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றின வேரியஸ் திங்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஸோ பையர்ஸ் இன்க்ளூட்ஸ், பையர்ஸ்னால் யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பையர்ஸ் வந்து வெறும் வந்து கன்சியூமர்ஸ் கிடையாது. பையர்ஸ் கேன் பி கன்சியூமர்ஸாகவும் இருக்கலாம், ஆர் பிஸ்னஸ் பர்சனாகவும் இருக்கலாம், ஆர் ஈவன் தே கேன் பி கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். கவர்மெண்ட்டும் வந்து பை பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ பையர்ஸ் கேன் பி கன்சியூமர்ஸ், business and even government. The quantity that the buyer buy at the given price determines the size of the market. So ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து கன்சியூமர்ஸ் வாங்குறாங்க. இப்போ வந்து 5 rupeesனா எத்தனை குவான்டிட்டி வாங்குறாங்க, இது நம்ம 10 rupeesக்கு இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாங்க. ஸோ அதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது நம்ம சைஸ் ஆஃப் அ மார்க்கெட். மார்க்கெட்டோட சைஸ் டிட்டர்மைன் பண்ணுறது என்னது, எவ்வளோ குவான்டிட்டியை என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறாங்கன்றது தான் நம்மளோட சைஸ் ஆஃப் த மார்க்கெட்டை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. As we are aware, as far as a firm is concerned, the size of the market is a significant determinantன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மார்க்கெட்னாலே அந்த சைஸ் தான் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான டிட்டர்மினன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சைஸ் ஆஃப் த மார்க்கெட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி அண்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ். அதை வச்சு தான் வந்து நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணுறோம், சைஸ் ஆஃப் த மார்க்கெட்டை டிட்டர்மைன் பண்ணுறோம். We understood that the terms demand and supply refers to the behavior of suppliers and sellers and buyers. So demand supply na buyers and sellers தான் வந்து அந்த demand supply கான்செப்டை ரொம்ப அண்டர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி they interact with each other in the market. A thorough understanding of demand and supply theory is essential for any business, whatever the business may be. Demand and supply concept தான் ரொம்ப important. We shall study the theory of demand in this unit. So இந்த யூனிட்ல demand பற்றி தான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். The theory of demand will be, the theory of supply will be discussed in unit number 3. So unit 2ல நம்ம வேற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். Unit 1ல complete demand, unit 3ல complete supply பற்றி பார்க்க போகிறோம். So first topic, நம்ம வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் டாபிக் தட் இஸ் மீனிங் ஆஃப் டிமாண்ட், அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் meaning of demand. Demand na adude meaning, not definition. We are going to see about meaning of demand. So the term demand refers to the quantity of goods and services that the buyer are willing and able to purchase at various prices during the given period of time. So first enna irukano, quantity of goods and services that the buyer is willing to purchase. Adu willingness irukano, okay, and he is able to purchase. Appadina you should have enough money to purchase that at various prices during the given period of time. You should have willingness to purchase, at the same time you should able to purchase. So what are the constraints? இப்போ வந்து நமக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது டிமாண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன, இப்போ வந்து நமக்கு வந்து அது வாங்கணுன்ற ஆசை இருந்தாலும் அதோடைய ப்ரைஸ் வந்து ஒரு சர்டன் கான்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. ஸோ கான்ஸ்ட்ரெயின்ஸ் என்னவா இருக்குன்னு பாருங்கள். But there are also certain constraints that they face, such as prices of product and limited means to pay. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து ரிச்சாக இருக்கிறவங்களால தான் வாங்க முடியும். அதே ப்ராடக்ட்டை புவர் பர்சன்ஸ் வந்து வேணும்னு ஆசைப்பட்டாங்க, வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா, பட் அவங்களால வாங்க முடியாது. பிகாஸ் ஏன்னா ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக நடுவில் நிற்குது. ஸோ வாட் ஆர் த கான்ஸ்ட்ரெயின்ஸ்? the price of the product or limited means to pay. ஒரு ப்ராடக்ட் வந்து 500 rupees இருக்குது, உங்ககிட்ட வெறும் 100 rupees இருந்தாலுமே உங்களால் அது வாங்க முடியாது, பிகாஸ் ரிமைனிங் 400 rupees தேவையில்லை. ஸோ என்னென்ன கான்ஸ்ட்ரெயின்ஸ்? ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் லிமிட்டட் மீன்ஸ் டு பே. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி நமக்கு வர ரிசல்ட் தான் நம்ம டிமாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ எஃபெக்டிவ் டிமாண்டுக்கு இதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குன்னா, நமக்கு டிசைர் இருக்கணும், அது வாங்கணுன்ற ஆசை இருக்கணும், அண்ட் மீன்ஸ் டு பர்ச்சேஸ், அதை வாங்குறதுக்கான வந்து மணி இருக்கணும், தேவையான அமௌண்ட் இருக்கணும், அண்ட் வில்லிங்னஸ், அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கணும், அதை வாங்கி நமக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு வில்லிங்னஸ் இருக்கணும். இந்த 3 காம்போனன்ட்ஸ் இருந்தால் தான் அது வந்து நம்மளால் டிமாண்ட் கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக சொல்ல முடியும். So what are the 2 things that are to be noted while considering the quantity demanded? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the quantity demanded is always expressed at given price. இப்போ வந்து ஒரு பர்சன் ஹாப்பியாக இருக்காங்க, சேடாக இருக்கான்றது ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்மளால வந்து டிட்டர்மைன் பண்ண முடியல. அந்த மாதிரி குவான்டிட்டி டிமாண்டடை எப்படி நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, இந்த ப்ரைஸ் வச்சு they are expressingன்னு சொல்கிறாங்க. ஓகே, the quantity demanded is a flow. இப்போ வந்து நார்மலாக இருந்தால் நோ ப்ராப்ளம். if quantity demanded is a flow-ஆக இருந்தால், we are not concerned with a single isolated purchase but with a continuous flow of purchase, and we must therefore express demand as
so much per period of time. இப்படி படிச்சிங்கன்னா என்ன புரியாது. என்ன சொல்கிறாங்கன்னா the quantity demanded வந்து ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெறும் ஒரு பர்ச்சேஸை வச்சு டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஒரு கண்டினியூஸ் பீரியடில் எவ்வளோ பர்ச்சேஸ், ஒரு 4-5 பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ வந்து டிமாண்ட் பண்ணுறாங்கன்றதை பேஸ்ட் பண்ணி தான் அந்த குவான்டிட்டியோடைய டிமாண்ட் நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். எப்போனா when the demand is a flow-ஆக இருக்கும் போது, ஃப்ளோ கான்செப்டாக இருக்கும் போது நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் பர்ச்சேஸை வச்சு நம்ம அந்த ப்ராடக்டோட டிமாண்டை டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஒரு 4-5 ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ நடந்திருக்கு அதை வச்சு தான் நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும் சொல்கிறாங்க. So this is about our first concept, meaning of demand. So what are the determinants of demand? எதெல்லாம் வச்சு நம்மளால் டிமாண்டை டிட்டர்மைன் பண்ண முடியும். So knowledge about the determinants of demand is very important. So the nature of relationship between the demand and its determinants are essential for a business firm for estimating the market demand for the product. So the demand and the determinants of demand oda relationship பத்தி ஒரு firm or ஒரு business வந்து ஏன் தெரிஞ்சிக்கணும்னா to determine the market demand determine பண்ண மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட்க்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்றாங்க. ஸோ ஒரு டிட்டர்மினன்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட், தட் இஸ் ப்ரைஸ். ஸோ டிமாண்ட் இஸ் மெயின்லி டிபெண்ட் ஆன் ப்ரைஸ். ஸோ அதை பற்றி தான் ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட். Obviously the goods own price is the key determinant of its demand. ஒரு கமாடிட்டியோடைய key determinant வந்து அதோடைய ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ceteris paribus அப்படின்னா என்னன்னா other factors remains constant. மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, வெறும் டிமாண்ட் ப்ரைஸ் இதை மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ceteris paribus இஸ் நத்திங் பட் மற்ற ஃபேக்டர்ஸ் எதுவுமே நான் யோசிக்க போகிறதில்ல, வெறும் ப்ரைஸ் டிமாண்ட் அதை பற்றி மட்டும் தான் நான் யோசிக்க போகிறேன். ஸோ the demand for the commodity is inversely related to its price. inversely relatedனா இது வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் படித்த ஒரு லைன் தான். demand is inversely related to price அப்படின்னா என்னன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ இட் இம்ப்ளைஸ் தட் அ ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி பிரிங்ஸ் டு அ ஃபால் இன் த குவான்டிட்டி டிமாண்டட். அதேமாதிரி வைஸ் வர்ஸான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் வந்து 5 rupees-ஆக இருந்தால் அது டிமாண்ட் பண்ணுறது வந்து ஒரு 10-ஆக இருக்கும். இப்போ ப்ரைஸ் வந்து நம்ம 5 rupees-லேருந்து ஒரு 20 rupees-க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதோட டிமாண்ட் வந்து ஒரு 3க்கு டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதோட டிமாண்ட் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போத் ஆர் வைஸ் வர்ஸான்னு சொல்கிறாங்க. திஸ் ஹேப்பன்ஸ். ஏன் இந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, ஏன் இன்வர்ஸாக இருக்குது, என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வருதுல, எதனால் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அவங்களே சொல்கிறாங்க. இட் இஸ் டியூ டு த இன்கம் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட்னால அந்த மாதிரி ஆகுது. ஸோ இன்கம் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஸோ ஒரு சில பர்சன்ஸ்க்கு வந்து நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து லோவர் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரீசன். அண்ட் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட், ஸோ வந்து சப்ஸ்டிடியூட்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த எஃபெக்ட்டும் வந்து இது கூட சேர்ந்து தான் வந்து இந்த டிமாண்ட் வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டட்னு வரதுக்கான ரீசன்ஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் என்ன பார்த்தோம், ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி. ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி இஸ் மெயின்லி டிபெண்ட் ஆன் மெயின் டிட்டர்மினன்ட் ஆஃப் த டிமாண்ட். ஸோ டிமாண்ட் இன்க்ரீசஸ், ப்ரைஸ் டிக்ரீசஸ். ஸோ டிமாண்ட் வந்து டிக்ரீசஸ், ப்ரைஸ் இன்க்ரீசஸ். ஸோ வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி கிளியர். செகண்ட் டிட்டர்மினன்ட். So next determinant is price of related commodities. So related commoditiesனா என்ன அப்படின்னா என்ன, ஒரு கமாடிட்டிக்கு ரிலேட்டடாக இன்னொரு கமாடிட்டினால ஒரு டிமாண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் நம்மளோட நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட், தட் இஸ் ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் கமாடிட்டி. ஸோ ரிலேட்டட் கமாடிட்டி வந்து 2 types-ஆக பிரிக்கிறாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் அண்ட் சப்ஸ்டிடியூட்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ்னால சப்ஸ்டிடியூட்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துலாம். சப்ஸ்டிடியூட் இஸ் நத்திங் பட் இதுக்கு பதிலாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். டீ இல்லைனா காஃபி, இப்போ அந்த காஃபி வேணுன்றவங்க டீ குடிக்கலாம். ஸோ இது வந்து சப்ஸ்டிடியூட்ஸ். டீ அண்ட் காஃபி இஸ் அ சப்ஸ்டிடியூட்ஸ். ஓகேவா? ஸோ இது இல்லைனா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ்னா என்னன்னா டீ அண்ட் சுகர். டீ வந்து நம்ம சுகர் இல்லாமல் குடிக்க முடியாது. ஸோ டீ அண்ட் சுகராக காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் ரெண்டும் வந்து டுகெதராக ஒர்க் பண்ணும், சைமல்டேனியஸாக வந்து ஒர்க் பண்ணுறது தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ். ஓகேவா? டீ அண்ட் காஃபி வந்து சப்ஸ்டிடியூட்ஸ் பிகாஸ் இது இல்லைனா நம்ம அதை கன்சியூம் பண்ணலாம். ஸோ அப்படி வரது வந்து சப்ஸ்டிடியூட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ்னா ரெண்டுமே ஒன்றா கன்சியூம் பண்ணுவோம், தட் இஸ் டீ அண்ட் சுகர் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் தோஸ் தட் ஆர் brought ஆர் கன்சியூம் டுகெதர். ஒன்றா தான் நம்ம அதை கன்சியூம் பண்ணுவோம். ஸோ கன்சியூம் டுகெதர் ஆர் சைமல்டேனியஸ்லி. எக்ஸாம்பிள் டீ அண்ட் சுகர், ஆட்டோமொபைல் அண்ட் பெட்ரோல். வண்டிக்கு பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. ஸோ போத் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ்.
pen and ink அதே மாதிரி penல ink இல்லனா யூஸ் பண்ண முடியுமா சோ அதுவும் complementary goods so the increase in demand for one commodity causes the increase in demand for another so ஒரு product ஓட demand increase ஆச்சுனா another product ஓட demandம் increase ஆகும் automatically சொல்றாங்க in case இந்த கேஸ்ல complementary goods கேஸ்ல so வந்து complementary goods வந்து demandல ஒரு determinant இருக்கு சொல்றாங்க இப்ப substitutes பத்தி பார்க்கலாம் So complementary goods concept is completed. Now we are moving on to substitutes. Two commodities are called as competing goods or substitutes. Substitutes are also known as competing goods. Okay, wow. When they satisfy the same want and can be used with in the place of one another. அப்படினா என்ன இந்த ப்ராடக்ட் இல்லனா இந்த பிளேஸ்ல நம்ம வேற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரது சப்ஸ்டிட்யூட்னு சொல்லலாம். இப்போ டீ நம்ம கன்சியூம் பண்றோம். டீ நமக்கு கிடைக்கலனா நம்ம காஃபி போட்டு குடிக்கிறோம். சோ அதுதான் இந்த ப்ராடக்ட் இல்லனா நம்ம வேற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம்ல. So that is called as substitutes. Example tea and coffee, ink pen and ballpoint pen. Ink pen இல்லனா ball pen. So அந்த மாதிரி தான் examples. So இந்த கேஸ்ல demand எப்படி இருக்கும்? If the price of one product increases, இப்போ வந்து டீ ஓட பிரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 30 rupees ஒரு கப் ஆஃப் டீ வந்துருச்சு பட் காஃபி வந்து 10 rupees தான் ஒரு கப் ஆஃப் காஃபி அப்போ வந்து பையர்ஸ் எல்லாமே டீ குடிக்கிறவங்க கூட காஃபிக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க ஸோ வந்து இப்போ இந்த டீயோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டீயோட டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகிடும் அட் த சேம் டைம் காஃபியோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க இப்போ வந்து டிக்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் அ ப்ராடக்ட் அட் அ கிவன் ப்ரைஸ் but increase in the demand for the substitutes இப்போ இந்த ப்ராடக்ட்டோட டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சப்ஸ்டிட்யூட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ therefore there is a direct or positive relationship between the demand for a product and the price of a substitutes னு சொல்கிறாங்க நல்லா பாருங்க there is a direct relationship between demand for a product டீயோடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா price of the substitutes and our coffee oda price increase agum appadi solranga idu same product solla idoda demand and substitute oda price compare panni solranga so eppadi ipo வந்து demand for a product so demand for tea ena demand for tea வந்து இப்போ 10 rupees ல இருந்து 30 rupees க்கு increase ஆயிருக்கு so demand for tea increase ஆயிருக்கு அப்போ வந்து substitutes oda price வந்து increase ஆகும்னு சொல்றாங்க எப்படி increase ஆகும் demand for tea வந்து increase ஆயிருக்கு increase ஆயிருக்கா ஸோ டிமாண்ட் எப்போ டீயோட டிமாண்ட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் நம்ம காஃபியோட பேமெண்ட் அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற டைமில் தான் நம்ம வந்து எல்லாருமே டீயே குடிச்சு போதும்னு ஸ்டாப் பண்ணிப்போம் ஸோ அதனால தான் டிமாண்ட் ஃபார் அ ப்ராடக்ட் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் அ சப்ஸ்டிடியூட்ஸ் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் ஸோ இது வந்து சூஸில் கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் Next determinant is disposable income of a consumer னு பார்க்க போறோம் disposable income of a consumer னா consumer எவ்வளவு income வாங்குறாங்களோ அது டிபெண்ட் ஆகி தான் அதோட ப்ராடக்ட்டோட டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க எப்படின்னா the purchasing power of a buyer is determined by the level of his disposable income இப்போ வந்து என்கிட்ட நிறைய இன்கம் இருக்கு அப்படின்னா நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் டிமாண்ட் பண்ணலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் என்னால் வாங்க முடியும் ஸோ இப்போ வந்து என்கிட்ட இன்கம் இல்லைன்னா என்னால் எந்த ப்ராடக்ட்ஸும் வாங்க முடியாது ஸோ இன்கம் டிபெண்ட் ஆகி தான் அந்த ப்ராடக்ட்டோட டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ when income increases there is an increase in disposable income tends to increase in its demand ன்னு சொல்கிறாங்க decrease in disposable income results in decrease in demand ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டாக சொல்லிட்டாங்க பட் இது வந்து எல்லா கேசஸ்லையும் இது சேமாக இருக்குமானா இருக்காது ஏன்னா it depends on the nature of the goods ன்னு சொல்றாங்க so nature of the nature of relationship between the disposable income and quantity demanded depends on the nature of goods nature of goods அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் வரும் ஸோ நேச்சர் ஆஃப் குட்ஸ்னா ஒரு சில குட்ஸ் வந்து நார்மல் குட்ஸ் இருக்கலாம் ஒரு சில குட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குட்ஸாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஈச் கேட்டகரிக்கு நம்ம டிமாண்ட் வந்து எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது நார்மல் குட்ஸ் கேட்டகரி பார்க்க போகிறோம் நார்மல் குட்ஸ் ஸோ நார்மல் குட்ஸ் கன்சிடர் பண்ணால் என்ன ஆகும்னா இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்ல சேம் தான் நார்மல் குட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த குட்ஸ் கமாண்டர் நார்மல் குட்ஸ் தான் வரும் சர்டன் குட்ஸ் தான் மற்ற கேட்டகரிஸில் போகும் ஆல்மோஸ்ட் 70% வந்து நார்மல் குட்ஸ் கேட்டகரியில் தான் வரும் ஸோ வந்து இந்த கேட்டகரியில் என்ன ஆகும்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் எப்போ கன்சியூமருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா when income increases demand increases when income decreases demand decreases ஸோ இது வந்து நார்மலாக நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தது தான் நம்மளோட நார்மல் குட்ஸ் கேட்டகரிக்கு அப்ளிகபிள் ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் நார்மல் குட்ஸ்னா ஹவுஸ் ஹோல்டு டே டு டே நம்ம பார்க்குற யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் ஃபர்னிச்சர்ஸ் clothing, automobiles, consumer
டியூரபிள்ஸ் அண்ட் செமி டியூரபிள்ஸ் எல்லா குட்ஸும் வந்து நார்மல் குட்ஸில் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன குட்ஸ்னால் இன்ஃபீரியர் குட்ஸ்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் இன்ஃபீரியர் குட்ஸ்? நம்ம வந்து 12th or 11th படிச்சிருப்போம். இன்ஃபீரியர் குட்ஸ் ஆர் கிஃபன் குட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இன்ஃபீரியர் குட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபீரியர் குட்ஸ்க்கு டிமாண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் சம் கமாடிட்டிஸ் ஃபார் விச் த குவான்டிட்டி டிமாண்டட் ரைசஸ் ஒன்லி அப் டு த சர்டன் லெவல் ஆஃப் அ இன்கம் அண்ட் டிக்ரீசஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நார்மல் குட்ஸ்க்கு எப்படி பார்த்தோம், இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தல. பட் இன்ஃபீரியர் குட்ஸுக்கு அந்த மாதிரி ஆகாது. இன்கம் நீங்கள் எவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆனாலும் டிமாண்ட் வந்து ஒரு கொஞ்சம் லெவலுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு நார்மல் குட்ஸ்க்கு எப்படி ஆச்சோ அந்த மாதிரி இங்கே இன்ஃபீரியர் குட்ஸில் ஆகாது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த குட்ஸ் தான் நம்ம இன்ஃபீரியர் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இன்கம் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்டும் டிக்ரீஸ் ஆகும் நம்ம பார்த்தோம்ல நார்மல் குட்ஸ்க்கு. பட் இன்ஃபீரியர் குட்ஸில் என்ன ஆகும்னா, நீங்கள் இன்கம் எவ்வளோ தான் டிக்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் தெரியும், கொஞ்சம் தான் டிமாண்ட் சேஞ்சஸ் தெரியும் இன்ஃபீரியர் குட்ஸ்லன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப சேஞ்சஸ் தெரியாது. அந்த குட்ஸ் தான் நம்ம வந்து இன்ஃபீரியர் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். நான் எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸ். எசென்ஷியல்னால் ரொம்ப தேவை. அது எவ்வளோ தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே, எவ்வளோ தான் காஸ்ட்லியாக இருந்தாலுமே பரவாயில்ல, எனக்கு அந்த ப்ராடக்ட் தேவை. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸ் டிமாண்ட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்க்கலாம். எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸ்னால் நம்மளுக்கு நெசசிட்டியாக இருக்குல்ல, ஸோ அந்த குட்ஸ் தான் நம்ம வந்து எசென்ஷியல் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். சச் ஆஸ் ஃபுட் கிரெயின்ஸ், ஃபியூவல், குக்கிங் ஆயில், நெசசரி க்ளோத்திங், இதெல்லாம் வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்ப நீடட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். விச் சாட்டிஸ்ஃபை த பேசிக் நெசசிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் ஆர் கன்சியூம்டு பை ஆல் தி இண்டிவிஜுவல்ஸ் இன் த சொசைட்டி. இது வந்து பர்டிகுலர் பீப்புள் தான் கன்சியூம் பண்ணுவாங்கன்னு இல்லை, எல்லாருமே ஆல் த பீப்புள் இன் த சொசைட்டி கன்சியூம் தீஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டிமாண்ட் எப்படி இருக்கும், எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, a change in the இதுவும் அதே தான், a change in the consumer income increase ஆச்சுன்னா இதுவும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து கன்சியூமர் இன்கம் வந்து ஒரு 50,000லேருந்து ஒரு இப்போ அப்படி வேணால் ஒரு பர்சன்டேஜ் வச்சு சொல்கிறேன். இப்போ கன்சியூமர் இன்கம் வந்து 30%லேருந்து ஒரு 50%க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ டிமாண்டும் வந்து 30%லேருந்து 50%க்கு இன்க்ரீஸ் ஆகணும்ல. பட் எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸ் கேஸில் கன்சியூமரோட இன்கம் வந்து 30%லேருந்து 50% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அப்போ வந்து டிமாண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, டிமாண்ட் வந்து 30%லேருந்து ஒரு 40%க்கு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ளீட் 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸுடைய டிமாண்ட் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, a change in the consumer's income although will cause an increase in the demand. ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பட் this increase will be less than the proportionate increase in the income. இன்கம் வந்து ஒரு 30 to 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா டிமாண்ட் வந்து ஒரு 30லேருந்து 40 வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கம்ப்ளீட்டாக 50 கிட்ட போகாது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லக்ஸுரி குட்ஸ். லக்ஸுரி குட்ஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் டிவி, கார், ஹவுஸ், அந்த மாதிரி லக்ஸுரியாக நம்ம வந்து பேசிக் நெசசிட்டி இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறத லக்ஸுரி குட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு மேனேஜர் வந்து யூ ஷுட் பி கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த குட்ஸ். ஸோ என்ன குட்ஸ் அதுன்றத நேச்சரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதோட டிமாண்ட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றத எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஒப்பீனியன் வந்து ஒரு மேனேஜர் கிட்ட கேட்கும் போது அது வந்து நார்மல் குட்ஸா, எசென்ஷியல் குட்ஸா, லக்ஸுரி குட்ஸா ஆர் இன்ஃபீரியர் குட்ஸான்றது கன்சிடர் பண்ணி தான் யூ ஷுட் கிவ் அஸ் ஒப்பீனியன் டுவர்ட்ஸ் த டிமாண்ட் ஃபார் தட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் இஸ் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பையர்ஸ். Taste and preference. So the demand for a commodity also depends upon the taste and preference of buyers ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பையர்ஸ் என்னோடைய டேஸ்ட் வந்து இப்போ வந்து பிரியாணினா நிறைய பேர் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் பிரியாணி ஓப்பன் பண்ணால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும்னு சொல்ல முடியும்ல. ஸோ அது மாதிரி டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பையர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிட்டர்மினன்ட் ஃபார் டிமாண்டாக இருக்குது. ஸோ கூட்ஸ் விச் ஆர் மாடர்ன் கூட்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து எவ்வளோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அது வந்து டிமாண்ட் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த மாடர்னாக எவ்வளோ நம்ம சேஞ்ச் ஆகுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட்ஸும் மாடர்னாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் அதோட டிமாண்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். So taste and preference it 4 effects are segregate பண்றாங்க. That is demonstration effect, bandwagon effect, Webline effect and snob effect. In 4 categories they are segregating. So first is demonstration effect. It is coined by James Dusan Berry. Okay va? Demonstration effect.
So demonstration effect is nothing but people buy or have things because they see that other people are able to have them. அவங்க வச்சிருக்காங்க, அதனால நானும் அதை வச்சிருக்கணும். என் ஃப்ரெண்டு அதை வாங்கிட்டா அதனால நானும் அது வாங்கணும். என் ஃப்ரெண்டு புது பென் வாங்கிட்டா நானும் அதே பென் வாங்கணும். என் ஃப்ரெண்டு வந்து நியூ பவுச் வாங்கிட்டாங்க, ஸோ அதேமாரி அதே கலரில் அதே பொம்மை போட்டது நானும் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகுதுல்ல. ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. மற்ற பீப்புள் வச்சுருக்கிறதுனால நம்மளும் அதை வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். ஸோ இதனால டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு சில பர்சன்ஸ் அதை யூஸ் பண்ண மற்றவங்களுக்கும் அதை யூஸ் பண்ணணுன்ற ஒரு வில்லிங்னஸ் வருதுல்ல. ஸோ அது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. காயின்டு பை ஜேம்ஸ் டியூசன்பெரி. People buy or have things because they see that other people are able to have them. அவங்க வச்சிருக்காங்க, ஏன் நான் வச்சுக்க கூடாது, அந்த மாதிரி தான் யோசிக்கிறது demonstration effect. So bandwagon effect is similar to that, but என்னன்னா refers to the extent to which the demand for the commodity is increased due to the fact that others are consuming the same product. இப்போ வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக, இப்போ வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் போகலாம். ஃபியூ இயர்ஸ் பேக் பண்ணால் டேப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து கன்சியூம் பண்ண அந்த டேப் வந்து நிறைய பேர்கிட்ட டிமாண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. பட் போக போக வந்து அந்த அவ்வளோ பெரிய டேப் யூஸ் பண்ணணும், ஷார்ட்டாக இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்தது. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து ஆப்பிள் வந்து நிறைய வந்து எப்படி சொல்லலாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து யூஸ் பண்ண இப்போ வந்து எல்லாருமே வந்து டேப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதேமாரி நானும் டேப் யூஸ் பண்ணுவேன். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அதோட வந்து அந்த மாடர்னாக ஒரு ஃபேஷன் முடிகிற வரைக்கும் அதோடைய ப்ராடக்ட் வந்து இப்போ பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அவங்க அது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ நாள் நானும் அதை யூஸ் பண்ணுவேன். அவங்க ஒரு 3 years or 5 yearsக்கு அதையே யூஸ் பண்ணுறாங்க, மற்றவங்க எல்லாருமே அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளே வேறு ப்ராடக்ட்டுக்கு போகணும், நம்மளும் மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரியே நம்மளும் அது ரொம்ப நாளைக்கு நம்மளும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் bandwagon effect. ரெஃபர்ஸ் டு த எக்ஸ்டென்ட், எவ்வளோ நாளைக்கு நம்ம மற்றவங்க யூஸ் பண்ணுறதை பார்த்து நம்மளும் யூஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து bandwagon effect. Refers to the extent to which the demand for a commodity is increased due to the fact that others are also consuming the same commodity. That is called as bandwagon effect. So snob effect na enna? Snob effect na enna? The demand for a consumer goods is decreased owing to the fact that others are also consuming the same commodity. மற்றவங்களும் இப்போ வந்து ஒரு சில ரிச் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ புவர் பீப்புளாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சில சீன் போடுறவங்களா இருப்பாங்களே. ஸோ அதுதான் வந்து ஸ்னாப் எஃபெக்ட். ஸோ மற்றவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து யூனிக்காக இருப்பேன். மற்றவங்களும் நார்மல் ஒரு டச் ஸ்க்ரீன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நான் வந்து ஆப்பிள் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்களே. ஸோ மற்றவங்க யூஸ் பண்ணுற சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹை காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் பண்ணுறாங்களே. ஸோ அதுதான் ஸ்னாப் எஃபெக்ட். ரெஃபர்ஸ் டு த டிமாண்ட் ஃபார் த கன்சூமர் குட்ஸ் decreases due to the reason that others are also consuming the same commodity. மற்றவங்க யூஸ் பண்ணுறதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது தான் ஸ்னாப் எஃபெக்ட். நெக்ஸ்ட் இஸ் வெப்லைன் எஃபெக்ட். Webline effect is nothing but highly priced goods are only consumed by certain rich people. Rich people இருப்பாங்க, அவங்கள வந்து highly priced goods மட்டுமே கன்சியூம் பண்ணுறவங்க இருப்பாங்க. மற்றவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. நான் வெறும் காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், சீப்பர் ப்ராடக்ட்ஸ் சைட் போகக்கூட மாட்டேன். வெறும் காஸ்ட்லி யூஸ் பண்ணுற டேஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுற கார் வரைக்கும் நான் காஸ்ட்லியாக எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணுவேன்னு ஒரு சில ரிச் பீப்புள் இருப்பாங்களே. ஸோ அது வந்து வெப்லைன் எஃபெக்ட். அந்த மாதிரி இருக்கிற டிமாண்ட் வந்து வெப்லைன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அன் அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் தாஸ்டின் வெப்லைன். ஓகேவா? ஸோ இதுதான் 4 எஃபெக்ட்ஸ். டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸில் வர 4 எஃபெக்ட்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட், பேண்ட்வேகன் எஃபெக்ட், வெப்லைன் எஃபெக்ட் அண்ட் ஸ்னாப் எஃபெக்ட். டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னா என்ன பார்த்தோம்? மற்றவங்க அதை யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ நம்மளும் அதை வாங்குவோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். பேண்ட்வேகன்னா அவங்க எவ்வளோ நாளைக்கு அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ நாளைக்கு நானும் அதை யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து பேண்ட்வேகன் எஃபெக்ட். ஸ்னாப் எஃபெக்ட்னா என்னென்னா மற்றவங்க அதை யூஸ் பண்ணுறாங்களா அப்போ நான் அதை யூஸே பண்ண மாட்டேன் அப்படி நினைக்கிறது வந்து ஸ்னாப் எஃபெக்ட். வெப்லைன் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் நான் காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது வெப்லைன் எஃபெக்ட். ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிட்டர்மினண்ட்டாக இருக்குது ஃபார் த டிமாண்ட் ஆஃப் அ கமாடிட்டி. Next is consumer expectations. The next determinant is consumer expectations. Consumer expectation regarding the future price, income, supply condition. அதை வச்சு அவங்க வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. அப்படின்னு என்னென்னா இப்போ வந்து ஒரு கன்சியூமர் இருக்காரு, அவர் வந்து யோசிக்கிறாரு உட்காந்து ஃப்யூச்சரில்
கோல்டோட ப்ரைஸ் வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போவே வந்து கோல்டு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிக்கிறாரு. ஸோ இப்போவே வந்து டிமாண்ட் ஆகுது. ஸோ ஃபியூச்சரில் பார்த்து யோசிக்கிறாரு, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் இப்போவே வாங்குறாருல. ஸோ அது இது ஒரு மேஜர் டிட்டர்மினண்ட்டாக இருக்குது. ஃபியூச்சரில் நம்ம இன்கம் எப்படி இருக்குமோ தெரியாது, நமக்கு வயசாகிட்டே போகுது. ஸோ இன்கம் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ வந்து நமக்கு ஃபியூச்சரில் சப்போஸ் இன்கம் வந்து வரலைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது? ஸோ அதனால் இப்போவே நம்ம இன்கம் எவ்வளோ வருதோ அதை வச்சு நம்ம இப்போவே அந்த ப்ராடக்ட்டை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அப்படி வாங்குறது நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன், நம்ம வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்கும்ன்றதை யோசிச்சுட்டு நம்ம பண்ணுறோம்ல, ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம்ல. ஸோ அது வந்து ஒரு மேஜர் டிட்டர்மினன்ட்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் த கரண்ட் டிமாண்ட், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் த கரண்ட் டிமாண்ட். இதை வந்து கன்சியூமரோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த அதர் ஃபேக்டர்ஸ்? இது வந்து மேஜரான இருக்கிற ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் அதர் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். ரிமைனிங் அதர் ஃபேக்டர்ஸ்னால் நத்திங் பட் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதர் ஃபேக்டர்ஸில் சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன். இப்போ ஒரு கண்ட்ரியில் நிறைய பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியில் போய் நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணணும்னா அங்கே வந்து நிறைய டிமாண்ட் இருக்கும். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளால் அங்கே சேல் பண்ண முடியும். ஸோ பாப்புலேஷன், சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் பிளேஸ் an important role. So larger the size of the population, larger would be the number of buyers and quantity demanded higher இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஹையராக இருக்கும்போது நம்பர் ஆஃப் பையர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அட் த சேம் டைம் demand for that product will be higher. Okay va? So first is size of population. Next is age distribution of a population. So ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ வயசான பீப்புள் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து எல்லாருமே வந்து ஒரு 40 ஏஜ்குள்ளே தான் இருக்காங்க. ரொம்ப வயசானவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாடர்னான ப்ராடக்ட்ஸ் நம்ம அந்த கண்ட்ரியில் போய் சேல் பண்ணோம்னா நமக்கு வந்து டிமாண்ட், ஐ மீன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல் பண்ணலாம் அந்த கண்ட்ரியில். பட் ஒரு சில கண்ட்ரியில் வந்து ரொம்ப ஏஜ்டு பீப்புள் தான் இருக்காங்க. 60 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. 80 இயர்ஸ் பீப்புளாக நிறைய இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி மெடிசின்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அந்த கண்ட்ரியில் சேல் பண்ணோம்னா நமக்கு வந்து டிமாண்ட் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ த லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் பிலாங்கிங் டு த ஓல்டர் ஏஜ் குரூப்ஸ் ரிலேட்டிவ் டு த யங்கர் ஏஜ் குரூப்ஸ் தேர் வில் பி த அதுக்கேற்ற மாதிரி அந்த என்ன ஏஜ் குரூப் பீப்புள் இருக்காங்கன்றத டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் அங்கே சேல் பண்ணோம்னா நம்ம டிமாண்ட் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. Next factor, level of national income and distribution. Level of national income and distribution. So the level of national income and its distribution plays an important role. எப்படின்னா ஒரு கண்ட்ரியில் நேஷனல் இன்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ the level of national income is a crucial determinant of the market demand. Higher the national income, higher will be the demand. Lower the national income, lower will be the demand for the goods and services. இப்போ வந்து வெல்த்னா இன்கம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இஃப் த வெல்த் ஆஃப் த கண்ட்ரி இஸ் அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்னென்னா பணக்காரங்களுக்கு நிறைய மணி போகும், புவராக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ காசு போகாது. ஸோ ரிச்சர் வில் பிகம் மோர் ரிச், புவரர் வில் பிகம் மோர் புவர். அதுதான் வந்து இந்த சிச்சுவேஷனில் நடக்கும். வெல்த் ஆஃப் த கண்ட்ரி வில் பி அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன, ரிச்சர் பீப்புளுக்கு மட்டும்தான் நிறைய காசு போகும், புவராக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ காசு போகாது. ஸோ வந்து ரிச்சாக இருக்கிறவங்களால மட்டும்தான் ப்ராடக்ட்ஸை வாங்க முடியும், புவர் பீப்புளால் வாங்க முடியாது. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து டிமாண்ட் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்கும். ஏன்னா வெறும் ரிச் பீப்புள் மட்டும்தான் ப்ராடக்ட்ஸை வாங்க முடியும், புவர் பீப்புளால் வாங்க முடியாதுல்ல. ஸோ அதனால் இப்போ வெல்த் வந்து அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தால் அப்போ வந்து டிமாண்ட் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் when the distribution of wealth is equal or distribution of the income is equal தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, புவராக இருந்தாலும் சரி ரிச்சாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்ற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அங்கே வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் ரிச் அண்ட் புவர் எல்லாருமே வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்களே. ஸோ வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ த லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம் அண்ட் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸ் an important role. Next other factor is consumer credit facility and interest rate. ஸோ கிரெடிட் ஃபெசிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி வந்து டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா த அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் இன்டியூசஸ் த பீப்புள் டு பர்ச்சேஸ் மோர். இப்போ வந்து நம்ம கிரெடிட் கார்டு நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க ரீசெண்ட் டைம்ஸில். இப்போ கிரெடிட் கார்டுனா நத்திங் பட் இப்போ வந்து ஒரு 1 lakh rupeesக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து வித்தின் ஒரு 2 monthsக்குள்ளே பே பண்ணிடணும் அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 1 lakh கையில் காசு கொடுத்துட்டாங்க பேங்க்கு. ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் லிமிட்டட் டைம்க்குள்ளே நம்ம திருப்பி கட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து காசு கொடுத்துட்டு நம்ம அப்படியே வச்சுக்க முடியும், நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ண தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ கிரெடிட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கோ அவங்க வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி, லோவர் த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ லோவராக இருக்கோ அவ்வளோ டிமாண்ட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் வந்து
இப்போ வந்து நான் ஒரு 50,000க்கு வந்து கடன் வாங்குறேன் ஓகேவா 50,000க்கு வந்து லோன் வாங்குறேன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 50,000 ஒரு 5,000 நீங்கள் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கட்டணும் சொன்னீங்கன்னா நீங்கள் அது வாங்குவீங்களா வாங்க மாட்டேன் அதுக்கு நான் ப்ராடக்ட் நான் கடன் வாங்கி நான் அந்த ப்ராடக்ட் 5,000 வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி அப்படி ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு வேணான்னு போயிடுவீங்க பட் ஒரு 50,000 நீங்கள் வந்து லோன் வாங்கி ஒரு ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் ஒரு 50,000 லோன் வாங்கி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் வந்து வெறும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறாங்க ஒரு 1,000 rupees கட்டினா போதும் மந்த்லி அப்படி சொல்கிறாங்கன்னா ஓகே இட் இஸ் அஃபோர்டபுள் அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு மாதம் ஒரு 1,000 rupees கட்டுறது ஒரு அஃபோர்டபுள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஸோ எவ்வளோ லோவர் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அங்கே வந்து டிமாண்ட் வில் பி ஹையர்னு சொல்கிறாங்க ஸோ த லாஸ்ட் அதர் ஃபேக்டர் இஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்னென்னா டேக்ஸ் அண்ட் சப்சிடிஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லலாம் ஸோ டேக்ஸ்னால் என்ன இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து 5% டேக்ஸ் பே பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 5% பே பண்ணணும் தட் இஸ் கால்ட் அஸ் டேக்ஸ் ஸோ டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணாங்கன்னா டேக்ஸ் இன்க்ரீசஸ் த ப்ரைஸ் அண்ட் டிக்ரீசஸ் த டிமாண்ட் ஸோ இவ்வளோ நம்ம டேக்ஸ் கட்டி அதை பே பண்ணி வாங்குறது நம்ம வாங்காமலே போயிடலாம் நிறைய பேர் வந்து விட்டுருவாங்க ஸோ டேக்ஸ் வந்து இன்க்ரீசஸ் த ப்ரைஸ் அண்ட் டிக்ரீசஸ் த டிமாண்ட் tax increases the price and decreases the demand for the commodity இப்போ வந்து சப்சிடி பார்க்கலாம் சப்சிடி என்ன பண்ணணும்னா அந்த ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணணும் கவர்மெண்ட் வந்து நமக்கு காசு கொடுக்கறது தான் சப்சிடி டேக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது சப்சிடி வந்து கவர்மெண்ட் நமக்கு பே பண்ணுறது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா நாங்கள் இவ்வளோ காசு உங்களுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி சொல்கிறது தான் சப்சிடி ஸோ சப்சிடி என்ன பண்ணனா சப்சிடி வில் டிக்ரீசஸ் த ப்ரைஸ் அண்ட் இன்க்ரீசஸ் த குவான்டிட்டி டிமாண்டட் ஸோ இது வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்கிறாங்க வாட் இஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது என்னென்ன சொல்கிறாங்க வெதர் கண்டிஷன்ஸ் அந்த பிளேஸில் என்ன வெதர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் கண்டிஷன் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் வெல்த் எஜுகேஷன் லெவல் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சோஷியல் எக்கனாமிக் கிளாஸ் இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்மளால இங்கே மென்ஷன் பண்ண முடியாது ஸோ எக்ஸெட்ரான்னு போட்டு தே ஆர் எண்டிங் திஸ் ஸோ என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் மேஜராக என்ன டிமாண்ட்னா என்ன மீனிங்கிறது கம்ப்ளீட்டாக பார்த்தோம் ஸோ டிமாண்டோட மீனிங் என்னென்னு பார்த்துட்டோம் தட் இஸ் டிசைர் இருக்கணும் மீன்ஸ் டு பர்ச்சேஸ் இருக்கணும் அண்ட் வில்லிங்னஸ் டு அதை யூஸ் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கணும்னு பார்த்தோம் ஓகே நெக்ஸ்ட் என்ன வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட் வந்து இந்த சப்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் பற்றி பார்த்தோம் அதை வந்து ரிலேட்டட் கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் இன்கம் எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுதுன்றதை பார்த்தோம் and next என்ன டாபிக் பார்த்தோம் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸில் 4 எஃபெக்ட் பார்த்தோம் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் பேண்ட்வேகன் எஃபெக்ட் வெப்லைன் எஃபெக்ட் அண்ட் ஸ்னாப் எஃபெக்ட் பற்றி பார்த்தோம் இந்த 4 மேஜர் திங்ஸ் பார்த்துட்டு கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு டிமாண்ட் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் லாஸ்ட்டு நம்ம அதர் ஃபேக்டர்ஸில் குட்டி டாபிக்ஸில் பார்த்தோம் தட் இஸ் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஏஜ் பற்றி பார்த்தோம் நேஷ்னல் இன்கம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்தோம் கன்சியூமருக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி பார்த்தோம் அண்ட் லாஸ்ட்டாக கவர்மெண்ட் பாலிசிஸ் வச்சு பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் த டிமாண்ட் ஒரு டிமாண்டுன்ற ஒரு சிங்கிள் வேர்டுக்கு எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது பாருங்க நம்ம சரௌண்டிங் நடக்கிற எவ்வளோ ஃபேக்டர்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டாப்பிக்கில் இருந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணுறது வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஸோ வாட் இஸ் டிமாண்ட் ஃபங்க்ஷன் டிமாண்ட் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன டிட்டர்மினன்ஸ் பார்த்தோம்ல அதுதான் சேர்த்து வச்சு ஒரு ஃபார்முலா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க q of x is equal to function of p of x y into y and p of r ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ q of x என்னன்னா quantity demanded for a product அதுதான் வந்து quantity demanded தான் q of x ன்னு கொடுத்துருக்காங்க it is a function of என்னென்ன price of a commodity இந்த டிட்டர்மினன்ஸில் பார்த்தோம்ல first one price of a commodity y வந்து income and r வந்து related goods price of the related goods ஸோ இதெல்லாம் தான் வந்து கம்பைன் பண்ணி வரது தான் வந்து நம்மளுடைய demand function ன்னு சொல்கிறாங்க demand function stated as above does not indicate the exact quantity relationship between quantity and price and m and p are for this we need to write the demand function ஈக்குவேஷன் படி அவங்க கொடுக்குறாங்க ஸோ நம்மளால் டைரெக்டாக டிட்டர்மைன் பண்ண முடியலனாலும் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வந்து ஈக்குவேட் ஆகிடுச்சுன்னா அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளால் கான்ஸ்டன்ட்டாக சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அகெயின் ஒன்ஸ் அகெயின் பார்க்கலாம் q of what is the demand function quantity demanded is equal to function of price of the commodity income distributed and price of the related commoditiesனு சொல்கிறாங்க
ஸோ இது வந்து கம்ப்ளீட் சாப்டர் எவ்வளோ பெருசுன்னு உங்கள் புக்கில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். கம்ப்ளீட் சாப்டராக என்னால் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண முடியாது. ஸோ பார்ட்டாக I will upload this complete chapter. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக டிமாண்டோடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் யுவர் அபி கிளாஸஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் படிக்க ஈஸியாக இருந்தது, ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சுது, ஈஸியாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.